மார்னிங் எந்திரிச்ச உடனே அத்தை மாமா பாப்பா எல்லாருமே வயலுக்கு போயிட்டாங்க. எங்களோட வயலுக்கு நான் தான் போகவே முடியல. ரொம்ப டயர்டாக இருந்ததா நாள், அதனால நல்லா தூங்கிட்டோம். நாங்கள் கடைசியில் வயலுக்கு போகவே முடியல. நானும் போகலான்னு பார்த்துட்டு என்ன அது டைமே கிடைக்காம போயிடுச்சு. அப்புறம் இவங்க மட்டும் போயிட்டு வந்தாங்க. இது எங்களோட வயல் தான், நெல் போட்டிருந்தோம். இன்னும் ஒரு 2-3 டேஸில் இதை அறுவடை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நெல்லெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கறது, அதை ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் போக ஆரம்பிச்சிரும். வேலைகளும் ஜாஸ்தி ஆயிரும். அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் வயலுக்கு போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தண்ணிலாம் பார்த்துட்டு வாய்க்கால்லாம் பார்த்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா பாப்பா வாய்க்காலில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டுகிட்டே இருந்தாளா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு நானும் அவங்க பாப்பா அப்புறம் அத்தை பொண்ணு 3 பேருமே சேர்ந்து வாய்க்காலுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு அவளை தண்ணியில் குளிக்க வச்சுட்டு இருந்தோம். ஏற்கனவே போன டைம் அப்படிதான் குளிக்க வச்சு அவளுக்கு சேராமலே போயிடுச்சு. ரொம்ப காய்ச்சல் சளி அந்த மாதிரி வந்துடுச்சு. அதனால அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டு கை கால் மட்டும் நனைக்க வச்சுட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா புறா ஒன்று கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதை நல்லா கட்டி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அது இவகிட்ட ரொம்ப பாடுபட்டுருச்சு. அதை பில்லோவில் படுக்க வைக்கிறது, அதுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அதுக்கு தட்டி கொடுக்கறது, அதுக்கு தீனி கொடுக்கறது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தா. சரி வா ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அவங்களாம் சென்னை கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெனஸ்டே போகலாம் மேட்டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவங்க சென்னை கிளம்பிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்தோடனே கொஞ்சம் பூ இருந்ததா, அதெல்லாம் கட்டிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் மாமனார் கொஞ்சம் பப்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தார். சரினா அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பூவையும் கட்டி முடிச்சுட்டு நைட் டிஃபன் சாப்பிட்டு சீக்கிரமே தூங்கியாச்சு. இந்த டேவே சூப்பராக போயிடுச்சு.